ஒருவேளை அன்புமணி அவர்கள் ஒத்துக்கவே இல்லைன்னா ராமதாஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிடுவாரோ? அது தெரியும். அது அவருடைய நிலைப்பாடு. நாம் இதுதான் நடக்க வேண்டும். அந்த இல்ல பழகுன வரைக்கும் சொல்லுங்க. ராமதாஸ் அந்த எல்லைக்கும் போகக்கூடியவரா? இல்ல ராமதாஸ் எந்த எல்லைக்கும் போவார். விட்டியன்னா இமயமலை மீது ஏறி கொடி நாட்டி விட்டு வருவார் என்றால் முயலுவேன் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடியவரோ. அதெல்லாம் அவர் எந்த எல்லைக்கும் போவார். நம்ம எல்லாம் விட அது அன்புமணிக்கு தான் நன்றாக தெரியும். சரி, அன்புமணியும் அது மாதிரி இருக்கிறாரே, அப்புறம் என்ன செய்வது? நான் சொல்லுகிறேன், இந்த கட்சி யாரை உங்களை விட்டு போகுமா? அன்புமணியை விட்டு இந்த கட்சியால் போக முடியுமா? திரும்ப உங்களுடைய காலை சுத்தம் அது. ஆனால் இறங்குங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். என்னுடைய தகப்பனார் நடத்திட்டும் நான் தொண்டனாக இருக்கிறேன். என்னை வேண்டிய அளவு மதிப்பு கொடுத்து மந்திரியாக ஆக்கிவிட்டார், என்னை தலைவராக ஆக்கிவிட்டார், என்னை முதலமைச்சர் முகமாக ஆக்கிவிட்டார், முதலமைச்சர் வேட்பாளர் முகமாக ஆக்கிவிட்டார். ஆகவே இதற்கு மேல் என்ன? அவர் எனக்கு எத்தனையோ என்னை மேல் நோக்கி செலுத்துவதற்கு என்னென்னவோ செய்திருக்கிறார். நான் அவர் விரும்பவில்லை என்றால் கீழே இருக்கிறேன். நீங்கள் சொன்னால் நெகிழ்ந்து போவாரே அவர். அவரையெல்லாம் நெகிழ வைத்து தான் ஓய்க்க முடியும். ராமதாஸ் எல்லாம் முனைப்பு காட்டி ஓய்க்க முடியாது. அது அவருடைய குணம் என்று நான் பழகிய சிறிய அளவு பழக்கத்தில் அறிந்து வைத்திருக்கிறேன். அவரோட ஒரு காலத்தில் எனக்கு நல்ல பேச்செல்லாம் கலந்துரையாடல்கள் எல்லாம் உண்டு.